Hello everyone. Today I am going to discuss about Arrhenius theory of electrolysis. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? Arrhenius theory of electrolysis பார்க்க போறோம். ஸோ இந்த தியரி வந்து 1887 வந்து பார்த்திங்கனாக்கா Arrhenius வந்து ப்ரப்போஸ் பண்ணார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து let us see the postulates. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா எலக்ட்ரோலைட்டாக நமக்கு தெரியும், இட்ஸ் அ சால்ட். ஸோ சோடியம் குளோரைட், பொட்டாசியம் குளோரைட், அசிட்டிக் ஆசிட், ஸோ ஸ்ட்ராங்கோ வீக் ஏதோ ஒரு எலக்ட்ரோலைட் எடுத்துக்கிட்டாங்க. he put it in a water சால்வெண்ட்டில் போட்டோன்னே என்ன ஆகும், இட் கேவ் அ 2 types of ions. Partially charged ions வந்து known as cations, negatively charged ions are known as anions. So என்ன பண்ணா electrolyte when you put it in a water it form 2 types of ions. Partially charged ions are cations, negatively charged ions are anions. ஸோ நம்ம ஒரு எலக்ட்ரோலைட்டை தண்ணியில் போடுறப்ப ஒரு நேர்மின் சுமையுடைய அயனிகளும் எதிர்மின் சுமையுடைய அயனிகளும் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து அவரோட ஃபஸ்ட்டு பாஸ்டுலேட். செகண்ட் பாஸ்டுலேட் வந்து ஒரு ஜென்ரல் எலக்ட்ரோலைட் ஏபி gives A plus and B minus. ஸோ இங்கே வந்து ஒரு டேர்ம் போட்டிருக்கு அயனைசேஷன் வெர்சஸ் டிசோசியேஷன். ஸோ ஃபஸ்ட்டு அயனைசேஷனை நமக்கு என்னன்னு தெரியணும். ஒரு நியூட்ரல் மாலிக்யூல் வந்து when it gets the charges that is known as the ionization. ஸோ வாட் இஸ் டிசோசியேஷன்? ஸோ ஒரு அயான்ஸை அதை ஒன்றோட ஒன்று நம்ம பிரிக்கிறோம் இல்லையா, அது பேர் தான் வந்து டிசோசியேஷன். ஸோ அப்போ வந்து இங்கே நம்ம என்னென்னா எலக்ட்ரோலைட் பார்த்திங்கனாக்கா மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரோலைட் சாலிட் ஸ்டேட்லேயே வந்து பார்த்திங்கனாக்கா அயனைஸ்ட் ஆகிருக்கும். பட் நீ புட்டுட்டு இந்த வாட்டர் என்ன ஆகும், ஒரு அயான் இன்னொரு அயனை பிரிஞ்சு போகிற பேர் தான் வந்து டிசோசியேஷன். அப்போ இந்த டிசோசியேஷன் வந்து எப்படி இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் என்ன, வீக்காக இருந்தால் என்ன, அதை பற்றி தான் வந்து இதில் பின்னாடி சொல்லியிருப்பாங்க. ஸோ தேர் எக்ஸிஸ்ட் ஈக்லிபிரியம் பிட்வீன் த நம்ம ஒன்று வாட்டரில் கரைச்சோன்னே என்ன ஆகும், நமக்கு அயான்ஸ் கிரியேட் ஆகும். இப்போ ஒரு 100 மாலிகுல்ஸ் எடுக்கணும்னா அதில் வந்து ஒரு 95 வந்து பார்த்திங்கன்னா அயான்ஸ் கிரியேட் ஆகிருக்கும், ஒரு 5 கிரியேட் ஆகாமல் இருக்கலாம் ஃபார் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு அப்படியே ரிவர்ஸில் இருக்கலாம். அப்போது அதுக்கு வந்து ஒரு டிசோசியேட்டட் அயான்ஸ்க்கும் அன்டிசோசியேட்டட் மாலிகுல்ஸ் எப்போவுமே பார்த்திங்கனாக்கா ஒரு ஈக்லிபிரியம் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போது அதுக்கு ரெண்டுத்துக்கும் ஒரு ஃப்ராக்ஷன் எடுக்கிறோம், அதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். டிகிரி ஆஃப் டிசோசியேஷன்னா it is the number of ions dissociated divided by the total number of undissociated molecule. இதுக்கு ரெண்டுத்துக்கான ரேஷியோ தான் வந்து டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இந்த டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் வேல்யூஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த எலக்ட்ரோலைட் வந்து நம்ம ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ்னு சொல்லுவோம். இந்த டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் வந்து ரொம்ப கம்மியான வேல்யூஸாக இருந்துச்சுன்னா அந்த எலக்ட்ரோலைட்டை வந்து நம்ம வீக் எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து இந்த டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் டிஃபைன் பண்ணியாச்சு. அதனோட சிம்பிள் வந்து பார்த்திங்கனாக்கா ஆல்ஃபா. ஸோ இப்போ ஒரு எலக்ட்ரோலைட் இருக்குன்னா அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து யாரை பொறுத்து டிபெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா எலக்ட்ரோலைட்டில் தலையில் கரைச்சினா என்ன வருது, அயான்ஸு. அப்போது அயான்ஸோட என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அதுதான் வந்து எலக்ட்ரோலைட்டோட ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே. ஸோ அப்போ வந்து இப்போ இந்த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனில் என்ன பண்ணுறோம், வி ஆர் பாசிங் த எலக்ட்ரிக் கரண்ட்டு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சொன்னோம் தண்ணியில் போட்டோன்னே 2 டைப்ஸ் ஆஃப் அயான்ஸ் வருது. இப்போ கரண்ட்டை பாஸ் பண்ணுறப்ப என்னாகும், 2 எலக்ட்ரோடு வைக்கிறோம். அப்போது ஒரு பாசிட்டிவ் எலக்ட்ரோடு ஒரு நெகட்டிவ் எலக்ட்ரோடு இருக்குது. அப்போது இந்த பாசிட்டிவ் அயான்ஸ் எல்லாம் வந்து நெகட்டிவ் எலக்ட்ரோடுக்கு போகும், அதாவது கேத்தோடு. இந்த நெகட்டிவ் அயான்ஸில் வந்து பாசிட்டிவ் எலக்ட்ரோடுக்கு வந்து வரும். அப்போது அது வந்து ஆனோட் சொல்லுவோம். அப்போது கேட்டியான்ஸ் மூவ் டுவர்ட்ஸ் தி கேத்தோட், இந்த ஆனியான்ஸ் மூவ் டுவர்ட்ஸ் தி ஆனோட். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து எலக்ட்ராலிசிஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா த கண்டக்டிவிட்டி ஆஃப் த சொல்யூஷன். ஒரு எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் இருக்குது, அது என்னென்ன ஃபேக்டர், இது ஆல்ரெடி தனியாக ஒரு வீடியோவில் போட்டிருப்போம். பட் Arrhenius தியரியில் கண்டக்டிவிட்டி ஆஃப் த சொல்யூஷன் வந்து எதை பொறுத்து டிபெண்ட் ஆகிருக்குன்னா வந்து நேச்சர் ஆஃப் த எலக்ட்ரோலைட், அந்த சால்வெண்ட், அதுக்கப்புறம் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் அயான்ஸ் வந்து அந்த எலக்ட்ரோலைட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. மோர் தி நம்பர் ஆஃப் அயான்ஸ் மோர் த கண்டக்டிவிட்டி, லெஸ் த நம்பர் ஆஃப் அயான்ஸ் லெஸ்ஸர் த கண்டக்டிவிட்டி. ஸோ இது வந்து அவர் கொடுத்த ஃபேக்ட்ஸு. ஸோ இந்த தியரியை சப்போர்ட் பண்ணுற எவிடன்சஸ் எதுனா வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி சாலிட் ஸ்டேட்டில் படிச்சப்போ சோடியம் குளோரைடு வந்து FCCயில் இருக்குது, சீசியம் குளோரைடு வந்து BCCயில் இருக்குது. ஸோ வாடியம் இந்த BCC SCC இது எல்லாமே நம்ம கிறிஸ்டல் லாட்டிஸ், அதாவது ஒரு இந்த லொக்கேஷனில் இப்போ குளோரின் வந்து கார்னரில் இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜில் இருக்குது, இது ஃபேஸ் சென்டரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போது ஈவன் தான் அயான்ஸாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு பர்டிகுலர் லாட்டிஸில் வந்து இருக்குது. ஸோ சாலிட் ஸ்டேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அயான்ஸ் வந்து இருக்குது. அப்போது சாலிட் ஸ்டேட்லேயே அயான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணோம்ல, ஆனால் பண்ணாது. ஒன்ஸ் நம்ம சால்வெண்ட்டில் போட்டாவோ இல்லை நம்ம வந்து ஹீட் ஃபியூஸ் பண்ணால் தான் வந்து அந்த சொல்யூஷன் வந்து கண்டக்ட் பண்ணோம்.
ஓகே. ஸோ இது வந்து அப்போஸ் அயான்ஸ் வந்து ஜஸ்ட் தண்ணியில் கரைக்கிறதுனால மட்டும் வரதில்லை, சாலிட் ஸ்டேட்லேயே வந்து அயான்ஸ் இருக்குதுன்னு சொன்னோம்னா அரினியஸ் தியரி அது வந்து ஒன் ஆஃப் த எவிடன்ஸ். அடுத்து வந்து நம்ம ஓம்ஸில் பார்த்துருப்போம், இது வந்து மெட்டாலிக் கண்டக்டர்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள் அப்படின்னு நினச்சிருப்போம். இல்லை எலக்ட்ராலிட்டிக் சொல்யூஷனுக்குமே இது வந்து அப்ளிகபிள். ஏன்னா அது என்ன V = IR இல்லையா, வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் இன்டு த ரெசிஸ்டன்ஸ். மெட்டாலிக் கண்டக்டர்ஸ் மாதிரியே வந்து எலக்ட்ராலிட்டிக் கண்டக்டர்ஸும் பிஹேவ் பண்ணும். அடுத்து அயானிக் ரியாக்ஷன்ஸ். இப்போ நான் வந்து ஒரு சிலோநைட்ரேட் சொல்யூஷன் வந்து KCl கூட வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து உடனே வந்து சில்வர் குளோரைடு வந்து ப்ரிசிபிரேட் வருது. அப்போ நான் இங்கே எடுத்திருக்க சொல்யூஷன்ஸ் எல்லாமே அயான்ஸாக இருந்தால் தான் இந்த ரியாக்ஷன் நடக்கும். அப்போ ஆல் அயானிக் ரியாக்ஷன்ஸ் ஆர் த எவிடன்ஸ் ஃபார் தி அரினியஸ் தியரி. இப்போ ஹீட் ஆஃப் நியூட்ரலைசேஷன் பிட்வீன் தி ஸ்ட்ராங் ஆசிட் வெர்சஸ் ஸ்ட்ராங் பேஸ். ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் HCl எடுத்துக்கிறேன், ஒரு ஸ்ட்ராங் பேஸ் வந்து எண்ணெயை வச்சு எடுத்துக்கிறேன். இது ரெண்டுத்துக்கும் ரியாக்ஷன் போடுறப்ப என்ன ஆகும், நமக்கு ஒரு சோடியம் குளோரைட் ப்ளஸ் வாட்டர் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ரியாக்ஷனில் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து உங்களுக்கு என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் வந்து -55.5 கிலோஜூல், இல்லை கேலரிஸில் சொல்கிறப்ப வந்து 13.7 கிலோ கேலரிஸ் வந்து எமிட் ஆகுதுன்னு சொல்லுவோம். அப்போ அந்த நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் எப்படி நடக்குது, உங்களுக்கு அந்த H+OH வந்து கம்பைன் ஆகி அன்டிசோசியேட்டட் வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ அந்த என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் வந்து இட் இஸ் அப்போஸ் தி அரினியஸ் தியரி. அடுத்து நம்ம காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருப்போம். ஸோ த லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர், டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட், எலிவேஷன் இன் பாய்லிங் பாயிண்ட், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், இது எல்லாமே வந்து காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இது எல்லாமே வந்து சொல்யூட்டை இட் டஸ் நம்பர் அது சொல்யூட்டோட ப்ராப்பர்ட்டிஸு, நேச்சர் ஆஃப் த என்ன நேச்சர் ஆஃப் சொல்யூட் எடுக்கிறோம், நேச்சர் ஆஃப் த சால்வெண்ட், இது இந்த மாதிரி வந்து இருக்கும் இல்லையா. ஸோ காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து இந்த இது வந்து இந்த அரினியஸ் தியரி வந்து சப்போர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம காப்பர் சல்ஃபேட் பார்த்து சாலிட் ஸ்டேட்லேயே அது ப்ளூ கலரில் இருக்கும், நம்ம வாட்டரில் போட்டது அதே ப்ளூ கலர் சொல்யூஷனில் தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ வாட் இட் மீன்ஸ், ஸோ கலர் ஆஃப் த சொல்யூஷன் ஆல்சோ இஸ் அ ப்ரெசன்ஸ் ஆஃப் அயான்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு எலக்ட்ராலிசிஸ். இப்போ ஒரு கேட்டியான்ஸ் கேத்தோட் பக்கம் போகிறதும் ஆனியான்ஸ் ஆனோட் பக்கம் போகிறது எலக்ட்ராலிசிஸ், சொல்யூஷனோட கண்டக்டிவிட்டி, அதுக்கப்புறம் வந்து சால்ட் ஹைட்ராலிசிஸ், சாலிபிலிட்டி ப்ராடக்ட், இது எல்லாமே வந்து இட் சப்போர்ட்ஸ் தி அரினியஸ் தியரி. ஸோ இதில் என்ன லிமிட்டேஷன், மேக்ஸிமம் இந்த தியரி பார்த்திங்கனாக்கா ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள், வீக் எலக்ட்ரோலைட்ஸ்க்கு வந்து அப்ளிகபிள் இல்லை. பட் இந்த தியரியை பேஸ் பண்ணி ஆஸ்வால்ட் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து ஒரு வீக் எலக்ட்ரோலைட்ஸ்க்கு எப்படி பிஹேவ் பண்ணுன்றத he formulated a theory for weak electrolytes. So that is only applicable for the weak electrolytes. But Arrhenius theory வந்து it is only applicable for the strong electrolytes. ஆனால் இந்த தியரியில் என்ன சொல்லியிருப்பாங்க, ஒரு எலக்ட்ரோலைட் வந்து தண்ணியில் கரைச்சாதான் வந்து அயான்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும், இல்லை சால்வெண்ட்டில் போட்டால் தான் வந்து அயான்ஸ் ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லியிருப்பார் அரினியஸ். ஆனால் நம்ம வந்து ஒரு எலக்ட்ரோலைட்டை நம்ம வந்து உருக்கி கூட வந்து நம்ம வந்து சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஃபியூஸ்டு ஸ்டேட். அப்போ ஃபியூஸ்டு ஸ்டேட் வரப்போ லிக்விட் ஸ்டேட்டில் அந்த எலக்ட்ரோலைட் இருக்கும், அப்போ அயான்ஸ் வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ நமக்கு என்ன மூவ்மெண்ட் ஆஃப் அயான்ஸ் இஸ் த அயனிக் கரண்ட் வந்து வரும். அப்போ மூவ்மெண்ட் ஆஃப் அயான்ஸ் வர்றதுக்கு நம்ம வாட்டரில் போடணும்னு அவசியம் இல்லை, அந்த சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிறத வந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு நம்ம மாற்றினா போதும், ஜஸ்ட் மெல்ட் பண்ணாவே போதும். அப்போ வந்து we can get the ions. ஸோ அப்போது வந்து it demands the presence of water or solvent. அதே மாதிரி வந்து இது ஒன்லி டாக்ட் அபவுட் தி நேச்சர் ஆஃப் தி அயான்ஸ், இல்லைனா வந்து நம்பர் ஆஃப் அயான்ஸ் பற்றி சொல்லிச்சு. ஆனால் ஒரு அயான்ஸ் எவ்வளோ ஸ்பீடாக போகணும், அதில் சைஸ் வருமா, இல்லை வேறு ஏதாச்சும் ஹைட்ரேஷன் எஃபெக்ட் இருக்கா, அதை பற்றிலாம் இந்த தியரி வந்து சொல்லலை. ஸோ அதுதான் ஓவரால் யூ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் அரினியஸ் தியரி. தேங்க்யூ.